குணா. என்னண்ணே போன விஷயம் என்னாச்சு? எவ்வளவோ பேசி பார்த்தமா, ஆனா ரேட்டு தான் படியல. ரேட்டு படிஞ்சா முடிச்சிடலாம். அண்ணா, பார்வதி தான் போன் பண்றேன். பேசுமா. சொல்லு பார்வதி. நீங்க சொன்ன மாதிரி நான் சிலைய தூக்கி குளத்துல போட்டுட்டேன். சூப்பர். எல்லாரும் ஷாக் ஆனாங்களா? ஆமா. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. இல்ல, அத கண்டுபிடிக்க கருப்பு வழிபாடு ஏதோ பண்ண போறாங்களாமா. கருப்ப வழிபாடா? ஆமாங்க. குடுகுடுப்புக்காரன் வந்து கருப்பு சாமியை வேண்டிக்கிட்டு ஊரை சுத்தி வந்து கருப்பு வழிபாட முடிச்சா விட்டு போன பொருளும் கிடைச்சிரும், யார் அத எடுத்துட்டு போனாங்கன்னு கூட தெரிஞ்சிருமா. அதனால கருப்ப வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்து நான் தான் குளத்துல தூக்கி போட்டுன்னு தெரிஞ்சதுன்னா, ஐயோ, என்ன இந்த வீட்டுல உண்டு இல்லன்னு பண்ணிடுவாங்க. இந்த சிக்கல்ல இருந்து என்ன நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். எனக்கு வேற வழியே தெரியலங்க. எனக்கு இப்பவே நெஞ்செல்லாம் அப்படி படப்படன்னு அடிச்சுக்குது. என்னை எப்படியாவது இதுல இருந்து கொஞ்சம் காப்பாத்துங்க. கவலைப்படாத பார்வதி, உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன். இப்பதாங்க எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. இத கேட்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப நன்றிங்க. பத்மா அண்ணி தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. நீ எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம் பார்வதி. நீயும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நீ பல இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கற. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேனா? சரி, நான் என்ன செய்யட்டும்னு சொல்லுங்க. நான் ஒரு பிளான் சொல்றேன், கவனமா கேளு. சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் அப்படியே பண்ணிடுறேன். இத மட்டும் பண்ண, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா பண்ணிடுறேன். பார்வதி,